வெல்கம் டு டேப் சென்ட்ரல் யூடியூப் சேனல். ரெகுலராக நம்ம டேப் சென்ட்ரல் யூடியூப் சேனலில் எஸ்எஸ்சி ஜிடிக்கான கிளாஸஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சினானியம்ஸ். ஸோ சினானியம்ஸில் ஒரு 15 கொஸ்டின் எஸ்எஸ்சி ஜிடி 2023 கேட்ட கொஸ்டின்ஸு இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினானியம்ஸ்னால் மீனிங்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், பிளண்டுன்ற வார்த்தைக்கு மீனிங் இருக்கிற ஆப்ஷன் எதுன்னு உங்களை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்கேட்டர், டிஸ்யூனிட்டி, ஃபியூஷன், டிஸ்ட்ரக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளண்டுனா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். பிளண்டுனா மிக்ஸ்னு அர்த்தம், இணைப்பு, ரைட், இணைப்புன்னு அர்த்தம். ஸ்கேட்டர் அப்படின்னா சிதறுதல். டிஸ்யூனிட்டினா ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. இது எல்லாமே பிரிவை பற்றி பேசுது. ஃபியூஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இணைப்புன்னு அர்த்தம். டிஸ்ட்ரக்ஷன்னா அழித்தல். ஸோ இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டாக உங்களுக்கு ஆப்டான மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இணைப்புன்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த மாரல் ஃபெயிலியர் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் ஹிஸ் லாசிட்யூட். ஓகேவா? லக்ஸுரி, டெரிஷன், இன்டெலிஜென்ஸ், வேரினஸ். இந்த லாசிட்யூடுன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான மீனிங் இந்த 4 ஆப்ஷனில் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லக்ஸுரி, டெரிஷன், இன்டெலிஜென்ஸ், வேரினஸ். ஃபஸ்ட்டு லேசிட்யூடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா தளர்ச்சி, டயர்ட்னஸ். லக்ஸுரி அப்படின்னா ஆடம்பரம் அப்படின்னு அர்த்தம். டெரிஷன்னா ஏளனம், ரைட், ஏளனம். கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அது பேர் தான். ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா மதிக்காமல் இருப்பாங்கல்ல, அது பேர் தான் ஏளனம், கிண்டல் பண்ணி பேசுறது. இன்டெலிஜென்ஸ்னா இன்வால்வ் ஆகிறது உள்ள, ஓகேவா? ஒரு விஷயத்தில் நம்மளை ஈடுபடுத்துறது தான் இன்டெலிஜென்ஸ். வேரினஸ்னாலும் டயர்டுன்னு அர்த்தம், தளர்ச்சின்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ அப்போ எது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டான மீனிங்கு? ஆப்ஷன் 4. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, தேர்ட் ஒன், ஆன்டகனிஸ்ட். ஸோ இந்த வேர்டை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கான மீனிங் கேட்டிருக்காங்க. அட்வர்சரி, ஈவில், நெர்டு, அமையபிள். ஸோ ஆன்டகனிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எனிமின்னு அர்த்தம், ஆப்போனண்ட்னு அர்த்தம், எதிரி அப்படின்னு அர்த்தம். அட்வர்சரினா யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்சரினாலும் எனிமின்னு தான் அர்த்தம், ரைட்டா? அப்போ ஈவில்னா பேடுன்னு அர்த்தம். நெர்டு, NERD, நெர்டுனா மேதாவி, ஓகேவா? இன்டெலிஜென்ட்னு அர்த்தம், ஓகேவா? நெர்டுனா மேதாவின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அமையபிள் அப்படின்னா ஃப்ரெண்ட்லின்னு அர்த்தம், ஓகேவா? ஃப்ரெண்ட்லின்னு அர்த்தம். ஸோ அமையபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பட் ஆன்டகனிஸ்ட்டுக்கு ஆப்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்சரி, ரைட்? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க. வி பெய்ட் ஹர் எ ஃப்ளீட்டிங் விசிட் பிஃபோர் லீவிங் த கண்ட்ரி. ஸோ அண்டர்லைன் பண்ண வேர்டுக்கு சினானியம் கேட்டிருக்காங்க. ஃப்ளீட்டிங்னா என்ன அர்த்தம்னா அவசரமாக டக்கு டக்குன்னு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போகிறது தான் ஃப்ளீட்டிங், ரைட்டா? ஸோ ஃபைனல்னா இறுதின்னு அர்த்தம். ப்ரீஃப்னா ஷார்ட், சுருக்கமா அப்படின்னு, ரைட்டா? ஸோ லாஸ்ட்னாலும் இறுதின்னு அர்த்தம். ஹேஸ்டினா விரைவாகன்னு அர்த்தம், விரைவாக, வேகம்னு அர்த்தம். பட்டு இங்கே என்ன ஃப்ளீட்டிங்க்கு ஆப்டான மீனிங் எது கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஃப்னா எல்லா இடத்தையும் சுருக்கமாக போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க, டக்கு டக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் எதை சூஸ் பண்ணுவீங்க? ப்ரீஃப் தான் சூஸ் பண்ணணும். ஹேஸ்டியை சூஸ் பண்ணக்கூடாது, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், ஸ்விண்டல் என்ற வேர்டுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. த்ரெட், அப்சர்வேஷன், ஃப்ராட், ரைடு. ஸோ ஸ்விண்டல்னா என்னன்னா மோசடி, ரைட்? ஸ்விண்டல்னா மோசடி, ஃப்ராடு. ஸோ இது டைரக்ட் ஆப்ஷன் தான். த்ரெட்னா வந்து பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தல், த்ரெட்னா அச்சுறுத்தல். அப்சர்வேஷன்னா கண்காணிக்கிறது. ரைடுனா வந்து பார்த்தீங்கன்னா பயணம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 6th, கிராண்டுவர், மெக்னிஃபிகன்ஸ், பவர், லயபிள், கமோஷன். அது என்ன? கிராண்டுவர் அப்படின்ற வேர்ட்லேயே உங்களுக்கான மீனிங்கும் இருக்கு. கிராண்டுவர்னா பிரம்மாண்டம் அர்த்தம், கிராண்டுன்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ மெக்னிஃபிகன்ஸ்னாலும் பிரம்மாண்டம்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு டைரக்ட் ஆன்சர் தான் ஆப்ஷன் 1 தான். பவர்னா வந்து பார்த்தீங்கன்னா சக்தின்னு அர்த்தம். லயபிள்னா ரெஸ்பான்சிபிள்னு அர்த்தம், ரெஸ்பான்சிபிள்னு அர்த்தம். கமோஷன்
கமோஷன்னா கூச்சல் எடுக்கக்கூடிய, அதாவது சத்தமா, நாய்ஸின்னு அர்த்தம். நோட் பண்ணிங்க, இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கமோஷன்னா நாய்ஸின்னு அர்த்தம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் ஒன், the willy jerry mouse very deftly removed the cheese from the trap. Wise own crafty orism. ரைட்? ஸோ ஒரு எலி இருக்குது. அந்த எலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திறமையாக என்ன பண்ணியிருக்குன்னா அந்த ட்ராப்பில் இருக்கிற உணவு சீஸை வந்து எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வில்லி அப்படின்னா திறமையான, ஸ்கில்ஃபுல்னு அர்த்தம். ரைட்? வில்லின்னா என்ன அர்த்தம்? ஸ்கில்ஃபுல்னு அர்த்தம். எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதையும் ஞாபகம் வச்சுங்க. டெஃப்ட்லி அப்படின்னாலும் சாதுரியமா, டெஃப்ட்லினா சாதுரியமா அப்படின்னு அர்த்தம். டெஃப்ட்ன்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ரைட்? வைஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜபிள்னு அர்த்தம், புத்தி கூர்மையுடைய. ஓர்னுனா அணியறதுன்னு அர்த்தம். ஓன்னா அணியறது. கிராஃப்டினா என்ன அர்த்தம்னா ஸ்கில்லுன்னு அர்த்தம். கிராஃப்ட்லி அப்படின்னா ஸ்கில்லுன்னு அர்த்தம். ஒரிசம்னா வேதனை தரக்கூடிய. ஒரினா என்ன அர்த்தம்? துக்கம்னு அர்த்தம், கவலைன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ இதில் எதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஸ்கில்லு. அப்போ எது? கிராஃப்டி. ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஸோ 8th ஒன் பாருங்க, லாடபிள். ஸோ லாடபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றதுக்கு பார்க்கணும். ஆப்ஷன் பார்த்துருவோம். சென்சிபிள், ரிட்டர்னபிள், ப்ரிவென்டபிள், ப்ரைஸ் ஒர்த்தி. ஸோ லாடபிள்னா பாராட்டுன்னு அர்த்தம். லாடபிள்னா பாராட்டுன்னு அர்த்தம். ரைட்? சென்சிபிள்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தி கூர்மையுடைய அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். சென்சிபிள்னா ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக இருக்கிறவங்கள தான் சென்சிபிள். சீரியஸ், கான்ஷியஸ், எல்லா வேர்டுமே நம்ம சென்சிபிளுக்கு யூஸ் பண்ணலாம். ரிட்டர்னபிள்னா திருப்பி கொடுக்கக்கூடிய, அதுதான் ரிட்டர்னபிள்னு சொல்லுவாங்க. ப்ரிவென்டபிள்னா தவிர்க்க முடியறத ப்ரிவென்டபிள்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் ஒர்த்தினா பாராட்டுதலுக்கு குறிய அப்படின்றதான் அர்த்தம். ஸோ பாராட்டு எதை சூஸ் பண்ணுவீங்க? ப்ரைஸ் ஒர்த்தியை சூஸ் பண்ணுவீங்க. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், 9th ஒன், ஆம்பியூட்டேட். அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் வந்து இதில் எதுன்னு சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எனர்ஜைஸ், ஆர்கியூ, சிவர், பிரைட்டன். ஸோ எனர்ஜைஸ்னா எனர்ஜி ஏற்றிக்குங்க அப்படின்னு அர்த்தம், சக்தியை ஊட்டுங்க அப்படின்னு அர்த்தம். ஆர்கியூனா ஸோ மோதல். சிவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா துண்டிக்கிறதுன்னு அர்த்தம், வெட்டுறது தான் சிவர்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ நைஃப்னு ஞாபகம் வச்சுங்க. சிவர்னா நைஃப்னு ஞாபகம் வச்சுங்க. பிரைட்டன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் ஊட்டுறது தான் பிரைட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆம்பியூட்டேட்னா என்ன அர்த்தம்னா வெட்டுறது, அதாவது சிதைப்பது. ஓகேவா? ஸோ ஆம்பியூட்டேட்டுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா சிவர். ரைட்? நெக்ஸ்ட் ஒன், 10th ஒன். ஸோ இது எக்ஸாமில் நிறைய தாட்டி வந்து கேட்டிருக்காங்க, இடியம்ஸ்லையும் வந்து கேட்டிருக்காங்க. பிளிஸ். ஸோ பிளிஸ்ன்ற வேர்டுக்கு மீனிங் இதில் எதுன்னு சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பேன், எடுக்கேட்டட், பெயின், ஜாய். ஸோ பிளிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சூப்பர் பாசிட்டிவ் வேர்ட், ஹாப்பின்னு அர்த்தம், சந்தோஷத்தின் உச்சம்னு சொல்லுவாங்க. ரைட்? பேன்னா வந்து பார்த்தீங்கன்னா தடை. எடுக்கேட்டட்னா படித்தவங்க, அவங்கள தான் எடுக்கேட்டட்னு சொல்லுவோம். பெயின்னா வலி, ஜாய்னா சந்தோஷம். ஸோ எது சூஸ் பண்ணுவீங்க? ஜாய் தான் சூஸ் பண்ணுவீங்க. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், டெஃபி. 11th ஒன், டெஃபி. டிஸ்ஒபே, டிஸ்ட்ராய், அபைட், ரியாக்ட். ஸோ டெஃபி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மதியாமல் இருப்பது தான் டெஃபின்னு சொல்லுவாங்க. டிஸ்ஒபே. ரைட்? இதோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கு பாருங்க. டிஸ்ட்ராய்னா அழித்தல். அபைடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவரை நம்ம ஃபாலோ பண்ணுறது, இல்லை ஒரு வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் அபைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அபைடுக்கு சூட்டபிள் ப்ரிப்போஷன் பை. ரியாக்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா எதிர்வினை. ரியாக்ட்னா எதிர்வினை. ஸோ இதில் எதை சூஸ் பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னை சூஸ் பண்ணணும். ரைட்? நெக்ஸ்ட் ஒன், 12th ஒன், கலோசல். ஸோ இதை ஆல்ரெடி நம்ம பார்த்த சினானியம் மாதிரி தான். இந்த கலோசல்னா என்ன அர்த்தம்னா பிரம்மாண்டம்னு அர்த்தம். ரைட்? பிரம்மாண்டம், மிகுதியான, நிறையான்னு அர்த்தம். ஓகேவா? நிறைய பேர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த நிறைய அப்படின்னு சொல்கிறது தான் கலோசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்மன்ஸ்னாலும் அதிகம்னு அர்த்தம். ஜாயஸ்னா சந்தோஷம்னு அர்த்தம்.
என்டர்டைனிங்னா பொழுதுபோக்குன்னு அர்த்தம். ஃபென்டாஸ்டிக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமானதுன்னு அர்த்தம். ரைட்? அட்ராக்டிவ்னு அர்த்தம். ஸோ ஃபென்டாஸ்டிக்னா அட்ராக்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் எதை சூஸ் பண்ணுவீங்க? இம்மென்ஸ். இம்மென்ஸ்னா அதிகமாக, நிறையன்னு அர்த்தம். ஸோ கொலோசல்னாலும் நிறையன்னு அர்த்தம். 13th one, taciturn. Taciturn, verbose, noisy, lively, reserved. First of all, taciturn அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அமைதியாக இருக்கிறது தான் taciturn சொல்லுவாங்க. அமைதி. இப்போ verbose, இந்த வெர்புன்னு இருக்கும் பார்த்தீங்களா? வெர்புனா உங்களுக்கு தெரியும், நிறைய வார்த்தைகளை தான் வெர்புன்னு சொல்லுவாங்க. ஸோ வெர்போஸ் அப்படின்னா நிறைய பேசக்கூடிய மனிதர்களை தான் வெர்போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டாக்கேட்டிவ், அதிகம் பேசக்கூடிய நபர்கள். நாய்ஸி, நாய்ஸினா சத்தம் அதிகமாக எழுப்பக்கூடியவங்க. லைவ்லி, லைவ்லினா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்கல்ல, அவங்கள தான் லைவ்லின்னு சொல்லுவாங்க. அப்போ டாக்கிட்டர்னா என்ன சொல்லியிருக்கேன்? அமைதின்னு சொல்லியிருக்கேன். ரிசர்வ்டு, ரிசர்வ்டுனா என்ன அர்த்தம்னா வெளியே வராமல் ரொம்ப பேஷண்ட்டாக அமைதியாக யாரு கூடயுமே அதிகமாக சோஷியலாக பழகாதவங்கள ரிசர்வ்டு பர்சன்னு சொல்லுவாங்க. ஸோ டாக்கிட்டர்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? ரிசர்வ்டை சூஸ் பண்ணணும். ரைட்? ஸோ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த மாதிரி சினானியம்ஸ் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் மீனிங் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோஸ்ட் அப்ராப்ரியேட்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் அப்ராப்ரியேட்டுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் நியர்பை வேல்யூ கொடுத்துருக்கிற வேர்டுக்கு நியர்பையில் சூஸ் ஆகிற ஒரு வார்த்தையை தான் நீங்கள் வந்து பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சிலதில் எக்ஸாக்டாக வர்ற மீனிங்கும் இருக்கும், இந்த மாதிரி வர்ற மீனிங் இருக்கும். நீங்கள் அதுக்கு மற்ற வார்த்தைகள் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இமினன்ட். இமினன்ட், ஸோ இமினண்ட்டை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இமினண்ட்னா இமீடியட்னு அர்த்தம், உடனடியாக. இமீடியட், உடனடியாக. அன்ஈல்டிங் அப்படின்னா வளைஞ்சி கொடுக்காம இருக்கிறது. அன்ஈல்டிங் அப்படின்னா வளைஞ்சி கொடுக்காம இருக்கிறது. ஸோ ஈல்டுனா இன்னொரு வார்த்தை கூட நம்ம சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஈல்டுனா அதோடைய இப்போ ஒரு பயிரை வந்து நம்ம இது பண்ணோன்னா, சோ பண்ணோன்னா ரீப் பண்ண அறுவடை பண்ணுவோம்ல, அதை தான் நம்ம ஈல்டுன்னு சொல்லுவோம். இக்னோரண்ட், இக்னோரண்ட்னா என்ன? அப்பாவி. ஸோ இக்னோரண்ட்னா அதிகமாக விஷயத்தை பற்றி தெரியாத இருக்கிறவங்கள தான் இக்னோரண்ட்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பெண்டிங், ஸோ இம்பெண்டிங்னாலும் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்னு அர்த்தம். பாருங்கள், இம்மு. ஸோ இம்பெண்டிங்னாலும் என்ன அர்த்தம்? உடனடியாகன்னு அர்த்தம். டிஸ்டன்ட்னா தொலைவுன்னு அர்த்தம். ஸோ எதை சூஸ் பண்ணுவீங்க? இம்பெண்டிங்கை தான் சூஸ் பண்ணுவோம். ரைட்? ரைட். லாஸ்ட் ஒன், paranoid. Last one, paranoid. Convinced, trustful, committed, distrustful. Paranoidனா நீங்கள் பேரநார்மல் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. பேரநார்மல்னா நம்மளால் உண்மைன்னு ஒத்துக்க முடியாத சில விஷயங்களை தான் நம்ம பேரநார்மல்னு சொல்லுவோம். இந்த ஆவி, பூதம், ஸோ அதோட ஆக்டிவிட்டிலாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ப முடியாத விஷயங்களை தான் பேரனாய்டுன்னு சொல்லுவாங்க. கன்வின்ஸ்டு, கன்வின்ஸ்னா ஒத்துக்கிறது. ட்ரஸ்ட்ஃபுல்னா நம்பக்கூடியது. கமிட்டடுனா நம்ம இன்வால்வ் ஆகிறது, ஒரு விஷயத்தில் போய் நம்ம இன்வால்வ் ஆகிறது தான் கமிட்டடுன்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரஸ்ட்ஃபுல் அப்படின்னா நம்ப முடியாதது. ஓகேவா? மனிதரையும் சொல்லலாம், இல்லை ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். ஸோ பேரனாய்டுனா என்ன சொல்லியிருக்கேன்? நம்மளால் நம்பவே முடியாத விஷயங்களை தான் பேரனாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதை சூஸ் பண்ணோம்? ஸோ 14. ரைட், ஓகே. ஸோ இன்றைய கிளாஸில் வந்து நம்ம எஸ்எஸ்சி ஜிடி 2023 ஒரு கேட்கப்பட்ட ஒரு 15 கொஸ்டின் சினானியம்ஸ் ரிலேட்டடாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம இங்கிலீஷ் கிளாஸ் சீரீஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்னும் வந்து உங்களுக்கு 15+ வீடியோஸ் வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது. நம்ம அதை எஸ்எஸ்சி ஜிடிக்குள்ளேயே கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த நம்மளுடைய டேப் சென்ட்ரல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.